பாமக நடவடிக்கை தொடர்ந்து சட்டப்பேரவை இந்த களத்தில் அதுதான் அவங்களுடைய முதற்கட்ட பிரச்சாரமா இருக்கு. அது இங்க இருக்கக்கூடிய மக்களை சேர்ந்து ஏன்னா இந்த 10.5 என்பதெல்லாம் அவர்கள் தேர்தல் காலங்களில் தொடர்ந்து எடுத்துக்கொள்கின்ற ஒரு ஆயுதம் என்பதை அந்த மக்கள் அறிந்திருக்கிறார்கள். மிக குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஒரு அவசர கோலத்தில் அள்ளித்தொழித்தார் போல் ஒரு அறிக்கையை வைத்துக் கொண்டு தேர்தல் அறிவிக்கின்ற நாள் என்று சட்டமன்றத்தில் அதை சொல்லி அந்த இடஒதுக்கீடை வழங்கினார்கள். ஆனால் நீதிமன்றம் அதை நிராகரித்திருக்கிறது. நிராகரித்த பிறகு அதை எந்த தரவுகளோடு அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு வழக்கறிஞர்களோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக விவாதித்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களையும் வைத்து விவாதித்து அதற்கான நடவடிக்கை எடுத்தார்கள். அப்பொழுது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் என்ற முறையில் நானும் அந்த கூட்டங்களில் பங்கேற்றிருக்கின்றேன். என்ன சொல்லப்பட்டால் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் வரை அழைத்து இந்த வழக்கை குறித்து விவாதித்தார்கள். இது அத்தனையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கும் தெரியும், அன்புமணி அவர்களுக்கும் தெரியும். இன்றைக்கு தேர்தலுக்காக இதையெல்லாம் பேசிக் கொள்ளுகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை தங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள். அதை மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. தேர்தலை அதிமுக புறக்கணிச்சிருக்கக்கூடிய நிலையில பாமகவும் நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு தான் அதிமுக ஓட்டை கிடைக்குங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியே பதில் சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரத்தின் பொழுது 25 அமைச்சர்கள் 100 எம்எல்ஏக்கள்லாம் திமுக சார்பில் ஓட்டு கேட்கிறாங்க. இது கண்டனத்துக்குரிய குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இது இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை. காமராஜர் காலத்திலிருந்து அனைவரும் பெரிய அளவில் இருந்து இடைத்தேர்தலை சந்திப்பது வழக்கம். எதிர்க்கட்சியாக இருந்தபோது இதே விக்கிரவாண்டி தேர்தலில் இங்கே வந்திருக்கின்ற நாங்கள் எல்லாம் அமைச்சர் என்ற முறையில் இல்லாமல் அன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் என்ற முறையில் அந்த தேர்தலுக்கு வந்து பணியாற்றினோம். இன்றைக்கும் நாங்கள் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் பணியாற்ற வந்திருக்கின்றோம். இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு இருக்கின்றதால் நாங்கள் அமைச்சர்களாக இருக்கிறோம். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு தொண்டன் என்ற முறையில் எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சருடைய நல்லாட்சியினுடைய சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து கூறி இந்த வெற்றியை பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அதான் நான் சொன்னேங்க, ஏற்கனவே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் என்ற முறையில் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் அமைச்சர்களாக இருக்கிறோம், அவ்வளவுதான். மாவட்ட செயலாளர்கள் பல்வேறு நிலை பொறுப்பாளர்கள் வந்திருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.